கோயம்பேட்டில் மசூதி இடிப்பை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை கோயம்பேடு சேமாத்தம்மன் நகர் 3வது செக்டார் பகுதியில் மஸ்ஜித் ஹிதாயா என்ற மசூதி அமைந்துள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு சொந்தமான இடத்தில் கட்டுமான ஒப்புதல் இல்லாமல் கட்டப்படுவதாக கடந்த 2020ஆம் ஆண்டு உள்ளூர் அதிகாரிகளால் இந்த மசூதியின் கட்டுமான பணிக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அதை மீறி சட்டவிரோதமாக மசூதி கட்டப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மசூதி ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்டதை உறுதி செய்ததுடன் அதனை இடிக்குமாறு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மசூதி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவையே உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் உறுதி செய்திருக்கிறது. அத்துடன் நடப்பு ஆண்டு மே 31ஆம் தேதியுடன் மசூதியை இடிக்க வேண்டும் என கால அவகாசமும் கொடுத்திருந்தது. கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் ஜூன் 15ஆம் தேதிக்குள் மசூதியை இடித்துவிட வேண்டும் என காவல்துறை தரப்பிலிருந்து மசூதி நிர்வாகத்திற்கு கடிதம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி மசூதி இடிப்பிற்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், மசூதி இருக்கும் நிலம் மிக குறுகிய இடம், அது பேருந்து நிலையத்தின் இடம் என்று கூறுகிறார்கள். ஆனால் மசூதியை சுற்றி 2000 வீடுகள் உள்ளன. இருந்தாலும் மசூதியை மட்டும் ஆக்கிரமிப்பு என கூறுவதாகவும், இந்த இடத்தை முறைப்படி ரூபாய் 43 லட்சம் கொடுத்து வாங்கி பத்திரப்பதிவு செய்ததாகவும், ஆனால் சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்ட சில சமூக விரோதிகள் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கின்றனர். கோயம்பேடு சேமாத்தம்மன் நகர் செக்டர் 3 இங்கு இருக்கக்கூடிய 1224 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு இடத்தில் மஸ்ஜித் ஹிதாயா என்ற பள்ளிவாசல் செயல்பட்டு கொண்டு வருகிறது. முறைப்படி இந்த இடம் கிரயம் செய்யப்பட்டு 43 லட்சம் ரூபாய்க்கு அது வாங்கப்பட்டு, அதற்கு மேல் அந்த பள்ளிவாசல் எங்களுடைய சமுதாய மக்களினுடைய காசை கொண்டு அது கட்டப்பட்டு முறைப்படி பத்திரப்பதிவு, அதற்காக வேண்டியுள்ள அத்தனை வரிகளும் இதுவரையிலும் செலுத்தப்பட்டு முறைப்படி அது மஸ்ஜிதாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சமூக விரோதிகள் சிலர் இந்த மஸ்ஜிதின் மீது காழ்ப்புணர்வு கொண்டு இதற்கு எதிராக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கடைசியில் இந்த மஸ்ஜிதை இடிக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவு வழங்கியிருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் மஸ்ஜித் என்பது இடிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இங்கு நாங்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மஸ்ஜித் சிஎம்டிஏவுக்காக வேண்டி எந்த தேவையும் கிடையாது. சிஎம்டிஏவுடைய நிலம் ஏறத்தாழ அந்த இடத்தில் 200 குடும்பங்கள் குடியிருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மஸ்ஜிதினுடைய இடத்தை வாங்கும் பொழுது நாங்கள் எந்த இழப்பீட்டுத் தொகையையும் சிஎம்டிஏவிலிருந்து வாங்கவில்லை. எனவே இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடமும் கிடையாது. அதற்கு முன்னால் முறைப்படி நிலம் கையகப்படுத்தப்பட்ட இடமும் கிடையாது. நிலம் கையகப்படுத்துவதற்காக வேண்டி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கட்டும் பொழுது இவ்வளவு போதும் என்று அதில் மதில் சுவரையும் கட்டி மதில் சுவருக்கு பின்புறம்தான் இந்த மஸ்ஜிதினுடைய இடம் இருக்கிறது. இந்த இடத்திற்கும் மஸ்ஜிதினுடைய இடத்திற்கும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டிற்கும் இடையில் இன்னும் நிறைய நிலப்பகுதிகள் இருக்குது. ரொம்ப சொற்பமான ஒரு இடத்தை சிஎம்டிஏ எடுத்துக்கொண்டு எதுவும் செய்யவும் முடியாது. இந்த இடத்தை இடித்து அதை கையகப்படுத்தி முஸ்லிம்களினுடைய மத உணர்வில் மிகப்பெரிய வேலை பாய்ச்சக்கூடிய இந்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதே சமயம் இந்த மஸ்ஜிதை வேறு கோணங்களில் பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொள்ளவிருக்கின்றோம். தமிழக அரசு கனிவுடன் இதை பரிசீலித்து ஏதாவது ஒரு வழியில் மஸ்ஜிதை பாதுகாப்பதற்காக வேண்டியுள்ள ஆணை பிறப்பிக்க வேண்டும், செயல்பாடுகளிலே இறங்க வேண்டும் என மஸ்ஜிதின் பாதுகாப்பு குழுவின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ இந்த இதில் வேற ஏதாச்சும் அரசு தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்களா? அரசு எந்த செயலும் செய்ய முடியாது. ஏன்னா கோர்ட் ஆர்டருங்கிறதுனால அரசால எதுவும் செய்ய முடியாது. இப்போ ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது பள்ளிவாசல் மட்டும் தான் ஆக்கிரமிப்பு சொல்றாங்களா? அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பற்றி பள்ளிவாசல் மட்டும் ஆக்கிரமிப்புன்னு அவங்க கோர்ட்ல போட்டிருக்கிறாங்க. ஆனா அதை சுற்றி இருக்கக்கூடிய 2000 வீடுகளும் ஆக்கிரமிப்பு தான். அப்படி அவர்கள் தீர்மானம் எடுத்தால் பள்ளிவாசல் ஆக்கிரமிப்பு கிடையாது. கேஸ் போட்டவனும் இந்த இடத்துல தான் இருக்கிறான். ரெண்டாவது இதுல 3 கோயில்கள் இருக்குது, ஒரு சர்ச் இருக்குது, வணிக வளாகங்கள் இருக்குது, மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம்.
அந்த இடத்துல உள்ள ஒரு குறிப்பிட்ட மஸ்ஜிதை மட்டும் இடிக்கணும் அப்படிங்கிறது காழ்ப்புணர்வினுடைய வெளிப்பாடு. வழக்கு தொடர்ந்தது யாருங்க? இந்த வழக்கு அவர் என்ன பின்னணி என்ன? சமூக விரோத செயல், சமூக விரோதி தான் இதை கொண்டு வராங்க. சமுதாயங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க, பள்ளிவாசலை எந்த காரணத்தை கொண்டு இங்கிருந்து விட்டுறாதீங்க, நாங்கள் ஓதி பார்க்குறோன்னா அங்கே தான் வரோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்கே தான் வரோம், இது இருக்கிறது எங்களுக்கு பெரிய பாதுகாப்பு, நீங்கள் இந்த இடங்களில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது, அன்னதானங்கள் கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது, தயவு செய்து இந்த இடத்தை விட்டு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு விலகாதீங்கன்னு சகோதர சமயத்து மக்களும் எங்களை வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்று திருமாவளவன் அண்ணன் வந்திருக்கும் பொழுது கூட, எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கும் போது அவரிடத்தில் நேரடியாகவே இந்த கோரிக்கையை சகோதர சமயத்து மக்கள் வைத்திருக்கின்றார்கள். எந்த அரசியல் தலையீடும் கிடையாது. சமூக விரோதிகள் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அமைப்பு. வழக்கு தொடர்ந்தது யாரு? எவ்வளவு காலம் இந்த வழக்கானது கோர்ட்ல போச்சு? இது வழக்கு 2019 இந்த இடத்தை வாங்குறோம். அந்த நேரத்தில் இருந்து 21 அவர் வழக்கு போடுறாரு, 23 ஹைகோர்ட் தீர்ப்பு வருது. அதற்கு பிறகு நாங்கள் மறு முறையீட்டுக்காக வேண்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். சுப்ரீம் கோர்ட்லையும் இடிங்கன்னு சொல்லி நமக்கு கொடுத்த அவகாசம் முடிஞ்சு இப்போ இடிக்க 15ஆம் தேதி நீங்கள் இடிச்சிடணும் அப்படின்னு காவல்துறையிடமிருந்து நமக்கு அறிவிப்பு வந்திருக்குது. அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம்? அடுத்த கட்டமாக எங்களுடைய போராட்ட வியூகங்களை நாங்கள் எப்படி அமைக்கிறதுங்கிறது இதற்கு பிறகு நாங்கள் அமர்ந்து ஆலோசனை செய்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். தமிழ்நாடு முழுவதும் முஸ்லிம்கள் இதை பற்றி ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறாங்க. இந்த அரசிடம் நாங்கள் தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம், முழுமையாக நாங்கள் உங்களுக்காக வேண்டி எல்லா விதமான ஆதரவுகளையும் வழங்கி இருக்கின்றோம். இதை அரசு நினைத்தால் கண்டிப்பாக இந்த மஸ்ஜிதை பாதுகாத்து முஸ்லிம்களிடத்திலே கொடுக்கலாம். இதற்காக வேண்டி கனிவுடன் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஆவண செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரைட்.